guys, welcome back to our YouTube channel. So இன்னைக்கான வீடியோ என்னன்னா LinkedIn பத்தி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். LinkedInனா என்ன, how to use it. So இந்த whole lengthy வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு LinkedIn பத்தியான ஒரு clear knowledge கிடைக்கும். So இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நீங்களும் உங்க LinkedIn அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலன்னா நீங்களும் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிங்க்டின் அப்படின்றது என்னன்னா இப்ப நார்மலா நம்ம இன்ஸ்டாகிராம் அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம், ரைட்? இன்ஸ்டால வந்து ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுக்குறது அதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்றது அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. சோ சேம் அதே மாதிரி இதுவுமே இங்க இருக்கு. லைக் எப்படி ரீல்ஸ் இன்ஸ்டால நம்ம போஸ்ட் பண்ணுவோம், எப்படி வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணுவோமோ சேம் இங்கேயுமே லிங்க்டின்லயுமே அந்த ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இருக்கு. பட் என்னன்னா ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் அண்ட் ப்ரொஃபஷனல் ரீல்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் எல்லாமே கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷனலா நீங்க பண்ணணும். இப்போ ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் நீங்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க லிங்க்டின் அப்ளிகேஷன்ல ஒரு குட் ப்ரொஃபைல் நீங்க வச்சிருக்கணும். ஓகே, சோ பேசிக்கா வந்து இந்த குட் ப்ரொஃபைல் வச்சிருக்கனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்ப நீங்க நார்மலா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு வந்து லிங்க்டின்ல நீங்க ஒரு லைக் டிஜிட்டல் ரெஸ்யூம் மாதிரி தான். இப்ப நார்மலா டிஜிட்டல் ரெஸ்யூம் சிம்பிளா டிஃபைன் பண்ணணும். சோ நீங்க நார்மலா உங்க ரெஸ்யூம்ல என்னென்ன கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணுவீங்களோ அது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஒரு டிஜிட்டலைஸ்டா ஒரு ஆர்கனைஸ்ட் வேல உங்களால ஆட் பண்ண முடியும். அண்ட் பண்றது மூலியமா உங்க ப்ரொஃபைல் ரியலி சூப்பரா இருந்துச்சுன்னா நீங்க பண்ற ஒர்க்ஸ் லைக் வேலிடா ரொம்ப வந்து ஒர்த்தா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆஃபருமே கிடைக்கும். அண்ட் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜாப் ஆஃபருமே கிடைக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ லிங்க்டின்ல வந்து நீங்க ஒரு ரீல்ஸ் கிரியேட் பண்றதோ போஸ்டோ எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலா தான் இருக்கணும். அன்லெஸ் நீங்க வந்து நம்ம இன்ஸ்டால கிரியேட் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ரீல்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க படிச்சது வந்து லைக் படிச்ச டாபிக்கா வந்து சமயத்தா உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை நீங்க ரீல்ஸா வந்து கிரியேட் பண்ணி போடலாம். இல்ல அது கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு யூ ஃபீல்னா எக்ஸ்ட்ரீம்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம், ரைட்? அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து போஸ்ட்ல வந்து போடலாம். சோ இப்போ வந்து லிங்க்டினோட யூசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ ஜென்ரலா வந்து உங்களோட இன்டர்ன்ஷிப் ஆஃபரும் அண்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கும் நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறதா. இப்ப நார்மலா நான் இங்க இருக்கேன், எனக்கு வந்து அதர் கம்பெனிலயோ இல்ல ஸ்டார்ட் அப்லயோ யார் ஒர்க் பண்றாங்களே எனக்கு தெரியாது. ஓகே, ஆனா எப்படி அவங்களோட கனெக்ஷன் வச்சு யார் ஒர்க் பண்றாங்களே தெரியாது. அப்புறம் அவங்க கூட நான் வந்து கான்டாக்ட் பண்ணனா மொபைல் நம்பர் ஒரு மெயில் அக்கௌண்ட் ஏதாவது சம்திங் எனக்கு தெரியணும், ரைட்? அந்த பர்சனோட சோ தெரியாது, ரைட்? அது நம்ம லிங்க்டின் மூலமா அவங்க நேமோ இல்ல அவங்க கம்பெனி நேமோ நம்மளுக்கு கம்பெனி நேம் போட்டீங்கன்னா அது யார் யார் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு வரும். அவங்கள யார் ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்றத நீங்க அப்புறம் உங்களோட ரெஸ்யூம் நீங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஒர்க்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணும் போது அவங்க ரியலி நீங்க ஒர்க்கா பண்ணிருக்கீங்கன்னா அவங்களுக்கு பேக் கான்டாக்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. சோ இது வந்து அன்லெஸ் நீங்க ஒரு குட் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்க, ஒரு குட் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வந்து நீங்க வந்து கான்ஸ்டன்டா நீங்க கிடைக்கிற வரைக்கும் நீங்க வந்து கான்ஸ்டன்டா உங்களோட ஸ்டெப்ஸ் வந்து நீங்க எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கிரீன்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு நீட்டான ஒரு ப்ரொஃபைல் பிக் வச்சுக்கோங்க. அன்லெஸ் ஒரு ப்ரொஃபஷனலா வந்து நீட்டா இருக்கிற மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா காலேஜ் ஐடி கார்டு வச்சு லைக் ஒரு போட்டோ, இல்லாட்டி லைக் வந்து இப்போ ஏஐ யூஸ் பண்ணி நிறைய வந்து நம்ம லைக் கோட் எல்லாம் வியர் பண்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கு, ரைட்? அந்த மாதிரி எடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் நீட்டா வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபேஸ் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. ஹாஃப் இப்படி செல்ஃபி அப்படி செல்ஃபி எல்லாம் வச்சுக்க வேண்டாம். நீட்டா வந்து நம்மளுக்கே ஃபீல் ஆகும், ரைட்? இப்போ ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா எப்படி லைக் இன்டர்வியூக்கு போறீங்களோ உங்க ரெஸ்யூம்ல எப்படி ஒரு பிக் ஆட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு பேனர் வந்து நீங்க வந்து பேஸ்ட் ஆன் நான் வந்து நான் வந்து பேசினதெல்லாம் பப்ளிக் ஸ்பீக் பண்றது எல்லாத்தையுமே கம்பேரிங் ஹோஸ்டிங் பண்ணது எல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்க எதுவுமே இல்ல அப்படின்னா இங்கிலீஷ் எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஜஸ்ட் வந்து நீங்க கேன்வா யூஸ் பண்ணி பேனர் அப்படி அனுப்பிச்சிருந்தாங்க நீங்க வந்து டைப் பண்ணாலே நிறைய பேனர்ஸ் வரும். அதுல உங்க நேம் அதுக்கப்புறம் நீங்க பண்ற ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து நீங்க எடுத்து ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஒரு பேனர் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகே, கம்ப்ளீட்லி அது உங்களோட இஷ்டம் தான். சில பேர் கோட் நல்லா பண்ணுவீங்களா, லைக் கோடிங் போட்டீங்கனாலே அதுக்கான பேனர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும். அதுல உங்க நேம் ஜஸ்ட் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, என்னோட ப்ரொஃபைல் லைக் லிட்டரலி வந்து ஒரு சூப்பரான ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு பெர்ஃபெக்டா பண்ணிருக்கேன் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் நார்மலா வந்து இருக்கு. பட் இன்னும் ஐ ஹேவ் டு என்ஹான்ஸ். சோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் உங்களோட டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைட்டில் லைன் இருக்கு, ரைட்? அதான் இல்லைன்னா ஹெட் லைன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ ஃபைனல் இயரோ ப்ரீ ஃபைனல் இயரோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நீங்க வந்து ஏதாவது அச்சீவ்மெண்ட் ஏதாவது ஹேக்கத்தான் போயிருக்கீங்க, ஹேக்கத்தான்ல ஏதாவது வின் பண்ணிருக்கீங்க, இல்லாட்டி எனி கைண்ட் ஆஃப் இதுல ஃபைனலிஸ்டா போயிருக்கீங்க அப்படின்னாலும் கூட யூ கேன் ஆட் தட் டு யுவர் லிங்க்டின்
லிங்க்டின் ப்ரொஃபைல் ஹெட்லைன்ல. அப்படி இல்லைன்னா நான் என்ன கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து நான் வச்சிருக்கேனோ அதெல்லாம் யூடியூபர் அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருந்தா கூட பப்ளிக் ஸ்பீக்கர் அந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் கோடர் அந்த மாதிரி எல்லாம் ஓகே ஆட் பண்ணிட்டு தென் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷன் ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா வாங்கிட முடியும். சோ அந்த ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷன் உங்களை பத்தி அண்ட் வாட் யூ ஈகர் டு டூ, நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் பண்றீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அது எல்லாமே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல மினிமலிஸ்டிக்கா இருக்கணும். ரொம்ப வளவலன்னு போட்டு பண்ணிடாதீங்க. ஓகே, சோ இதுதான். சோ டிஸ்கிரிப்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க கிரியேட் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த கிரியேட் போஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால வந்து போஸ்ட் போட முடியும். சோ போஸ்ட் போடும்போது லைக் வந்து முடிஞ்ச அளவுக்கு மென்ஷன் பண்ணி வைங்க. ஏன்னா மென்ஷன் இந்த சென்ஸ் டேக் பண்ணுங்க. லைக் வந்து நீங்க டேக் பண்ணும்போது இப்ப நான் என்னோட அக்கௌண்ட் வந்து இன்னொருத்தவங்க டேக் பண்றாங்கன்னா என்னோட அக்கௌண்ட் நிறைய பேர் பார்ப்பாங்க. லைக் லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன டேக் பண்ணிருக்கிறதுனால லைக் என்னோட ஃப்ரெண்ட் என்ன டேக் பண்ணி போட்டிருந்தாலும் அவங்களுக்கு என்னோட வியூவர்ஸ் எல்லாம் வந்து ஸ்விட்ச் ஆவாங்க. சோ இப்ப நான் அவங்களை டேக் பண்ணியிருந்தேன்னா அவங்க வியூவர்ஸ் தான் எனக்கு ஸ்விட்ச் ஆவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கனெக்ஷன் நெட்வொர்க் ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ உங்களோட ப்ரொஃபைல் ரேங்க் ஆகும். ப்ரொஃபைல் ரேங்கிங் வந்து இங்க இம்பார்ட்டன்ட். சோ எப்படி ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நோ யூஸ் அட் ஆல். நீங்க ஒரு ப்ராப்பரா வந்து ஃப்ரீக்வெண்டா உங்களோட போஸ்ட் நீங்க வந்து வாங்குற சர்டிபிகேட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணீங்கன்னா அது எனி கைண்ட் ஆஃப் லேர்னிங். இப்போ வந்து 7 days வந்து நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்க போறேன், அந்த ஜேர்னி போடலாம். இல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் நான் வந்து 100 days ஆஃப் கோட் பண்ண போறேன் ஒரு 2 weeks ஆஃப் கோட் அப்படின்னு போட்டு டே 1 என்ன நடந்துச்சு உங்களோட ஜேர்னி இது எல்லாமே வந்து நீங்க ட்ராக் பண்ணி இங்க போட்டுட்டு இருக்கலாம். இட்ஸ் சம்திங் லைக் நம்மளுக்கே வந்து அன்லெஸ் அடுத்தவங்க பார்ப்பாங்க அது நம்மளுக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டே போட்டோம் நெக்ஸ்ட் டே போடணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்காக எப்பவுமே வந்து லேர்னிங் நம்ம சொசைட்டி பப்ளிக்ல நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் போடணும் அப்படின்றத நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். நம்மளே தனியா நம்ம பண்ணிட்டு இருந்தா நம்ம பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க வந்து போடும்போது அடுத்தவங்க ஜஸ்ட் உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஒரு லைக் ஒரு தம்ஸ் அப் அந்த மாதிரி தான் பார்க்கும்போது யூ வில் பி கெட்டிங் மோட்டிவேட்டட் ஆல்சோ. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்க 12th என்ன 10th என்ன மார்க் எடுத்தீங்க, கரண்டா என்ன டிகிரி பர்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன காலேஜ்ல பர்சீவ் பண்றீங்க, அது எல்லாத்தையுமே நீங்க வந்து லைக் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் சர்க்கிள் பண்றேன் அந்த இது கிளிக் பண்ணி நீங்க உங்களோட இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களோட ஸ்கில் செட் உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கு அந்த ஸ்கில் செட் எல்லாத்தையுமே நீங்க வந்து அதுல ஆட் பண்ணிக்கலாம். சோ அப்படி ஆட் பண்ணும்போது இப்ப யாராவது அந்த ஸ்கில் செட் வந்து போட்டு லைக் தேடுறாங்க அப்படின்னா நீங்க நல்ல ப்ரொஃபைல் வச்சிருந்தீங்கன்னா சர்ச் பார்ல அவங்க சேரும் போது உங்க ப்ரொஃபைல் ரேங்க் ஆக சான்ஸ் இருக்கு. சோ பேஸ்ட் ஆன் இந்த ரேங்கிங்ல ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களோட லைக் வந்து டைரக்டா வந்து வேணும்னா அவங்க உங்களை அப்ரோச் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் த ஜாப் உங்களுக்கு போர்ட்டல் இருக்கும். எங்க ஜாப் போர்ட்டல்ல வந்து நீங்க உங்களுக்கான ஸ்கில் செட் கொடுத்துருப்பீங்கல்ல அதுக்கேன ஜாப்ஸ் அதுக்கேத்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் அங்க இங்க இருக்கும். நீங்க அதை வந்து கிளிக் பண்ணி உங்க ரெஸ்யூம் வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ த்ரூ தட் ஆல்சோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்கு. விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் ஆன்லைன்லயே நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். அப்புறம் ஆஃப்லைன் இன்டர்ன்ஷிப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்கு த்ரூ ஒன்லி யூசிங் லிங்க்டின். அண்ட் ஆல்சோ லிங்க்டின் யூஸ் பண்ணும்போது ப்ரொஃபஷனலா இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது அடுத்தவங்க வந்து நம்ம மட்டுமே போஸ்ட் போட மாட்டோம்ல, அடுத்தவங்க போஸ்ட் நம்ம பார்ப்போம் அவங்களோட தாட்ஸ் ப்ராசஸ் நம்ம வந்து ரீட் பண்ணி கத்து போறோம். சோ அப்ப வந்து இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது இண்டஸ்ட்ரி பர்சன்ஸ் எல்லாம் வந்து மோஸ்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன ஏஐ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய பேர் அது ரிலேட்டடா வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போடுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோமா தப்பு கிடையாது. பட் அதே அளவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டே மார்னிங் ஒரு வாட்டி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அப்புறம் நைட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. என்ன கைண்ட் ஆஃப் திங்ஸ் நடக்குது யார் என்னென்ன பண்ணிருக்கா அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்துக்கோங்க. அப்புறம் நீங்க பண்றதுலயுமே வந்து அவங்களுக்கு வந்து லிங்க்டின் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் லைக் வந்து எதுவுமே எனக்கு வந்து போஸ்ட் போடவே இல்ல நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அதை பத்தி உங்களோட வியூஸ் என்ன அப்படின்றத பத்தி நீங்க வந்து போடலாம். சோ இந்த மாதிரி போடும்போது லைக் நீங்க ஒரு பிளாக் மாதிரி அது பிளாக்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பேராகிராஃப் மாதிரி நீங்க வந்து உங்களோட கருத்தை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அதாவது நீங்க பிளாக் எழுதி கூட பிளாகோட லிங்க் கூட லிங்க்டின்ல வந்து கொடுத்து லிங்க்டின்ல ப்ரொஃபஷனலா எப்படி கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் வந்து டிஸ்பிளே பண்றேன். அதுக்கு இமேஜ் அதை பாத்துக்கோங்க. சோ அந்த லைக் நீங்க வந்து ப்ரொஃபஷனல் கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கும் போது ஃப்ரீ அக்கௌண்டா இருந்தீங்கன்னா லைக் வந்து அவங்களுக்கு கனெக்ட்
கொடுத்து நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். லைக் வந்து இதே பிரீமியம் அக்கௌண்ட்னா நீங்க லைக் என்ன எவ்வளவு கனெக்ஷன் கொடுக்கலாம். அண்ட் யூனோ நிறைய பேருக்கு டைரக்டா மெசேஜ் பண்ண சான்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிரீமியம் அக்கௌண்ட்ல வந்து இருக்கு. பட் நார்மலா ஃப்ரீ அக்கௌண்ட்னா வந்து நீங்க கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணாதான் அவங்க வந்து உங்களால அவங்களுக்கு மெசேஜோ பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்மா வந்து வைட்டலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான வந்து இம்பாக்ட் அப்படின்றது உங்க லைஃப்ல வந்து கிரேட்டா இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஷனல் கனெக்ஷன்ஸ் ரைட், இது நார்மல் இன்ஸ்டா மாதிரி கிடையாது. ஸோ இன்ஸ்டா நம்ம வந்து எவ்வளவுக்கும் வந்து பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஏரியாலையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ லைக் கைண்ட் ஆஃப் பேலன்சிங் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ லைக் நீங்க வந்து உங்களோட லைக் லிங்க்டின்ல ஒரு டீசன்ட் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணலன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து ஏதாவது நீங்க ஆட் பண்ணல அப்படின்னா கூட நீங்க அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரீக்வெண்டா வந்து ஆப்ல வந்து லைக் லிங்க்டின் ஆப் வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுமே ஈஸியா நீங்க வந்து கத்துக்கலாம். ஸோ மோர் ஓவர் நான் என்னெல்லாம் வந்து சொல்லணுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். என்னோட ப்ரொஃபைல் லைக் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. லைக் நார்மலா வச்சிருக்கேன். சோ இன்னும் வந்து ஆப் என்ஹான்ஸ். சோ இது வரைக்கும் நான் என்ன கத்துக்கிட்டனோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ இட் வில் மோட்டிவேட் மீ. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.